வெல்கம் டு சிஎஸ்1 கட்டிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஆர்ஐஸ். ஸோ இந்த நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஸோ பாரதாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு என்ஆர்ஐக்கு இவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் பேசிஸ் ரிசர்ச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ராடில் இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து பர்மிட்டட் ஆஸ் பர் த மென்ஷன்ட் 1.3 1.4 1.3 1.4ல் என்னென்னா ரிசர்ச் அவங்க பண்ணுறவங்க அவங்களோட ரீஜனல் இல்லைன்னா நேஷ்னல் லெவலில் இல்லை அவங்களோட கமிட்டி ப்ராஜெக்ட் ஃபண்டு இல்லை யூஜிசி ப்ரிஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட்டு இல்லைன்னா சில ஏஜென்சிஸ் டிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ்ஐஆர் இந்த பேசிஸில் இருக்கிறவங்க வந்து இதில் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2.1.1 அப்படிங்கிறதுலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இவங்களோட கேட்டகரி இப்போ ஃபாரினில் இருந்தாலும் அஃபிலியேட்டட் டு பாரதாசன் யூனிவர்சிட்டி அவங்களோட பர்மிஷன் லெட்ரு இல்லை அஃபிலியேஷன் இல்லை இவங்களோட ரிசர்ச் சென்டர் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் இந்தந்த பேசிஸில் தான் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு நெசசரி டாக்குமெண்ட்டை வச்சு தான் இவங்க அப்ளை பண்ணணும் அட்மிஷன் நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்க ஒர்க்கிங் பிளேஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும். அதுவே அவங்க ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஃபுல் டைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஃபாரின் என்ஆர்ஐ இருந்தாங்கன்னா அங்கே ஒரு கைடை அவங்க வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிக்கணும். அவங்களுக்கு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட மினிமம் பீரியட் மேக்ஸிமம் பீரியடுங்கிறது வித்தின் அ ஸ்ட்ரீம் அதுக்குள்ளேயே அவங்களுக்கான டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர். ஸோ கைடுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேறு டிசிப்ளினில் இருக்கிறவங்க இப்போ அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சு இப்போ வந்து பிஹெச்டி முடிச்சுட்டாங்க, டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி அவார்டு ஆகிட்டாங்க. இவங்க ரிசர்ச் கைடாக வந்து இல்லை ரிசர்ச் சூப்பர்வைசராக மாறுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, டீச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் ஆன் ரெகுலர் பேசிஸ் அண்ட் நாட் ஆன் எனி அதர் கேட்டகரி இன் ஸ்கூல் ஆர் டிபார்ட்மெண்ட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர்ஸ் ஆஃப் பாரத் யூனிவர்சிட்டி who have completed minimum 1 year of service under the same employer or proven research record in the form of research publication the journal enlisted in UGC website SSCI Scopus Thomson Reuters journals after the completion of PhD degree as given below. ஸோ ரெகுலர் பேசிஸில் இருக்கிறவங்க யார் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டு காலேஜ் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் பாரதிதாசனோட அஃபிலியேஷன் இருக்கிறவங்க எதில் இருந்தாலும் அவங்க இதில் ரிசர்ச் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன இது எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து மினிமம் 1 year சர்வீஸ் அவங்க வச்சுருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நான் இந்த 1 வருஷம் இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு 1 year சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்டர் த சேம் எம்ப்ளாயர். அதே நீங்கள் எந்த ரிசர்ச் நீங்கள் வந்து இப்போ பிஹெச்டி முடித்தாங்களோ அந்த எம்ப்ளாயர் தான் அங்கே 1 வருஷம் நான் வேலை பார்த்ததுக்கான எம்ப்ளாயராக அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரூவன் ரெக்கார்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன் அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணணும். அந்த பப்ளிகேஷன் கொடுக்குற அந்த பப்ளிகேஷன் வந்து அவங்க இருக்கிற யூஜிசி மென்ஷன் பண்ண வெப்சைட்டோட அஃபிஷியல் யூஜிசி அப்ரூவ்டு ஜேர்னல்ஸ். ஸோ சில வெப்சைட்ஸ் ஞாபகம் சொல்கிறாங்க, SCI SSCI ஸ்கோப்பஸ் தாமஸ் ரியூட்டர் ஜேர்னல்ஸ். பிஹெச்டி முடித்து அவங்க அவார்டானதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ண வேண்டிய பேப்பர் அந்த அவார்டானதுக்கப்புறம் அவங்க பப்ளிஷ் இந்த ஜேர்னலில் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா யூஜிசி கேர் லிஸ்ட் ஆர் யூஜிசி அப்ரூவ்டு ஜேர்னல்ஸ்னு சில லிஸ்ட் இருக்குது. அது டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். அதை ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கமிட்டி. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நிச்சயமாக இவங்க வந்து ஜேர்னல் போடணும். அப்படி அந்த பிஹெச்டி டிகிரி முடித்து அதுக்கப்புறம் 1 year சர்வீஸ் இருக்கணும். அந்த 1 year சர்வீஸில் இவங்க ஜேர்னல் போட்டிருக்கணும். அந்த ஜேர்னல் எந்தெந்த கேட்டருக்கு எத்தனைங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ரிசர்ச் அட்வைசராக மாறணுன்னா இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் என்னென்னா அவங்க சேம் எம்ப்ளாயராக இருக்கணும், சேம் சப்ஜெக்டாக இருக்கணும். அவங்க வந்து இவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ண யூஜிசி ப்ரெஸ்கிரைப் பண்ண வெப்சைட்டு லிஸ்டட் ஜேர்னல் இருக்கணும். இல்லைனா SCI SSI ஸ்கோப்பஸ் தாமஸ் ரியூட்டர் ஜேர்னல் பிஹெச்டி முடித்து அவார்டானதுக்கப்புறம் இதில் வந்து ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ரெக்வயர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ரிசர்ச் அட்வைசர்ஷிப்
அதாவது கைட்ஷிப் வாங்கலாம். ஸோ ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஆத்தராக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஆத்தராக இருக்கலாம், இல்லை கரஸ்பாண்டிங் ஆத்தராக கூட இருக்கலாம். இது பாரத் யூனிவர்சிட்டியோட புது ரூல். ஸோ ஏற்கனவே வந்து அப்படி கிடையாது. முதல்ல ஃபஸ்ட் ஆத்தராக தான் இருக்கணும், செகண்ட் ஆத்தராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு. அதில் நிறைய குளறுபடிகள் வந்துச்சு. காரணம் என்ன, சில பேர் அதெல்லாம் தெரியாமல் ஜேர்னலை ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ஸ்னாப்சிஸோ இல்லை வந்து ஸ்னாப்சிஸ் ப்ளஸ் வைவோவாஸ்க்கு சேர்த்து வந்து முடிச்சுட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனை ஆச்சு, ரெகுலேஷன் மாறினுச்சு. அதனால தான் இந்த வாட்டி தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அது ஃபஸ்ட் ஆத்தராக இருக்கலாம், செகண்ட் ஆத்தராக இருக்கலாம், இல்லை கரஸ்பாண்டிங் ஆத்தராக இருக்கலாம். இது ப்ரொஃபஸர் கேடராக இருக்கிறவங்க. ஸோ ப்ரொஃபஸர் கேடர் காலேஜஸ் இப்போ வந்து முதல் காலத்தில் யூனிவர்சிட்டியில் இருந்துச்சு, இப்போ காலேஜுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் கேடரில் இருக்கிறவங்க அவங்க ரிசர்ச் கைட்ஷிப் வாங்கணுன்னா அவங்க மினிமம் அந்த பீரியட் ஆஃப் சர்வீஸில் 5 ரிசர்ச் பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், ஸோ காலேஜில் இல்லை ஸ்கூல்ஸில் இல்லை ஸ்கூல்ஸ் இன் த சென்ஸ் காலேஜ் ஹையர் எஜுகேஷன் லெவலில் இல்லைனா யூனிவர்சிட்டி லெவலில் அசோசியேட் ப்ரொஃபஸர் கேடரில் இருக்கிறவங்க 2 பப்ளிகேஷன் ரிசர்ச் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து சயின்ஸு எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் இதுக்கு சேம் தான். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், ஸோ ஒரு ஜாபுக்கு முன்னாடி போனோடனே கேடர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த கேடரில் இது யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டியாக இருந்தால் காலேஜஸாக இருந்தாலும் சரி. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 2 சேனல், அசோசியேட்டுக்கு 2 சேனல், ப்ரொஃபஸருக்கு 5 ரிசர்ச் சேனல். இது பப்ளிஷ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கைட்ஷிப்பை யூனிவர்சிட்டி பாரத் யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி டீச்சர்ஸ் யாரெல்லாம் ரெகுலர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அஃபிலியேட்டட் காலேஜ் அவங்க கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும். ஸோ ரெகுலர் பேசிஸில் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட காப்பி, அதோட ப்ரெசண்ட் அவங்களோட பேசிக் பே, ஸ்கேல் ஆஃப் பே என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். அந்த ஸ்கேல் ஆஃப் பேயில் நிச்சயமாக ஜிபிஎஃப், இபிஎஃப் நம்பர் அதில் இருக்கணும். ரீசன்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அதில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ டில் டேட்டில் ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட் அதில் வச்சுருக்கணும். அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதில் இருக்கணும். அது அஃபிலியேட்டட் டு பாரத் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கணும். அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் பாரத் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு கைட்ஷிப்பு பாரத் யூனிவர்சிட்டி நேமில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட், அவங்க ரீசன்ட் ஜிபிஎஃப், இபிஎஃப் நம்பரு அதில் இருக்கணும். ப்ரெசன்ட் பேபிள் சர்டிஃபிகேட், ஸ்கேல் ஆஃப் பே என்னங்கிறத அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் ரெகுலர் பேசிஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ரிசர்ச் அட்வைசர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க லெட்டர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்ரூவல், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபிகேஷன் அப்ரூவல்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் வெளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க, பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேடரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த யூனிவர்சிட்டி, ஸோ பாரத் யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட அப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வாங்கணும். அதில் குவாலிஃபிகேஷன் அப்ரூவல்னு ஒரு காலம் இருக்கும். அந்த தான் அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ரிஜிஸ்ட்ரார் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கைட்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்ரூவல்ங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டருக்கு மஸ்ட்டு. அதை யார் கொடுப்பாங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் திஸ் பாரத் யூனிவர்சிட்டி. அது வந்து ரெகுலர் பேசிஸில் இல்லாதவங்களுக்கு இல்லை. அடுத்ததுக்கு கீழே இருக்கிற ரூல்ஸ் பாருங்கள். ஸோ ஃபேக்கல்ட்டி மெம்பர் கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரெகுலர் பேசிஸ் பர்மனன்ட் பேசிஸில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயோ அவங்க ரெகுலரைஸ் ஸ்கேல் பே ஆஃப் ஆஸ் பர் யூஜிசி ஸ்கேலில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் ரிசர்ச் ஆத்தர்ஷிப் அட்வைசர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம், கைட்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அவங்கெல்லாம் எக்ஸம்டட். அவங்கெல்லாம் எந்த காப்பி வைக்க வேண்டியதுன்னா குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருங்கிறத வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க அந்த ஸ்கேலோட பேக்கு வந்துட்டாங்க. அதனால் அந்த ரெகுலர் ஃபேக்கல்ட்டியை அந்த ஒரு காப்பி வைக்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்க அடிஷ்னலாக எந்த காப்பி வைக்கணும், அவங்க ஒர்க் பண்ணுற ஜிபிஎஃப், இபிஎஃப் நம்பர் அதில் ஆட் பண்ணி இதை கரெக்டாக வைக்கணும். ரிசர்ச் அட்வைசர்ஸ் வேறு என்னென்னலாம், ஷல் நாட் பி கிராண்டட் டு த டீச்சர்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் கெஸ்ட் லெக்சரர்ஸ் ஆர் டீச்சிங் அசிஸ்டண்ட். ஸோ அட்வைசர்ஷிப்புக்கு, அதாவது கைட்ஷிப்பு, ரிசர்ச் கைட்ஷிப்புக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் யாரெல்லாம் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ் இல்லை லெக்சரர் அப்படிங்கிற கேடரில் இருக்கிறவங்க டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் கைட்ஷிப் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் சைன் பண்ணிட்டாங்க.
அதாவது ரிசைன் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா வேறு காலேஜுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு இன்ஸ்டியூஷன் போயிட்டாங்க, இல்லைன்னா அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ப்ரெசன்ட் ஷாப் வந்து நிச்சயமாக பர்மனன்ட் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து இன்னொரு காலேஜுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா, ரெகுலர் ஃபேக்கல்ட்டி அவங்க இந்த ஜாபில் இருக்கிறது வந்து பர்மனன்ட் பொசிஷன் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் அவங்கள கைட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இந்த ரூல்ஸில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சயின்ஸு ரிசர்ச் இவங்கெல்லாம் ரெகுலர் பேஸில் வேறு வேறு ரீஜனலில் நேஷனல் லெவல் இன்ஸ்டியூஷன் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது ரெகக்னேஷன் சென்டர்ஸ் பை பாரத் யூனிவர்சிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க மினிமம் 1 year சர்வீஸு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ரூவன் ரிசர்ச் ரெக்கார்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 research publications in the journal enlisted in UGC website after completion their PhD. ஸோ சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சர்ஸ் இவங்கெல்லாம் யாராவது ரெகுலர் பேசிஸில் வேறு ஏதாவது ரீஜனல் நேஷனல் இன்ஸ்டியூஷனில் ரிசர்ச் லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னா அது ரெஜிஸ்டரோட, அதாவது பாரத் யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகனைஸ்டு பேட்டர்னில் இருந்தாங்கன்னா மட்டும் அவங்க 5 பப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த 5 பப்ளிகேஷனும் யூஜிசி வெப்சைட்லேயோ இல்லை அந்த சயின்ஸ் பப்ளிகேஷனுக்கு சில சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அந்த பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் எலிஜிபிள் டு அவங்களும் ரிசர்ச்சுக்கு ஃபெலோஷிப்பையோ அட்வைசர்ஷிப் எஸ்பெஷலி வாங்கிக்கலாம். ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ண 3.1 3.2ல் ரெகனைஸ் சூப்பர்வைசர் ரிசர்ச் சூப்பர்வைசருங்கிறது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கான ரெகக்னேஷனை ரெகக்னேஷன் எடுத்துக்கணும். ஸோ யூனிவர்சிட்டி வந்து எந்த நேரத்துலையும் எந்த நபருக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ அப்ளிகன்ஸு ஆர் இண்டிவிஜுவல் ரெகக்னேஷன் ரிசர்ச் அப்சர்வர் சூப்பர்வைசர் அப்படின்னு இருக்குன்னு அதுக்கு வந்து எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகன்ஸ் ரிசர்ச் அட்வைசர்ஷிப் எல்லாரும் யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி எனக்கு அப்ளை பண்ணுறாங்களோ, கைட்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ, ரிசர்ச்சுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ 3000 rupeesக்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் ஃபேவரிங் ஆஃப் பாரத் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க ஆன்லைன் பேமெண்ட்டையும் இந்த நேம் ஆஃப் பாரத் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுக்கலாம். ஏஜ் லிமிட் ஃபார் ரிசர்ச் advisorship shall generally be 3 years before the date of retirement. Retirement date 58 60 காலேஜ் லெவலுக்கு வந்து 58 இருக்குது. அட் ப்ரெசன்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து 16 வச்சுருக்காங்க. யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. இந்த இதில் 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ரிட்டையர்மெண்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது ரிசர்ச் அட்வைசர்ஷிப், அதாவது கைட்ஷிப் வாங்குறதுக்கு. ஸோ அப்ளிகேஷன் பியாண்ட் திஸ் பீரியட் ஷால் நாட் பி என்டர்டைன். இதுக்கு மேலே உள்ளவங்க யாருமே அப்ளிகேஷன் இதில் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ரிசர்ச் சூப்பர்வைசர் இஸ் நார்மலி எலிஜிபிள் டு கைடு ஹிஸ் ஆர் ஹர் பேசிக் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் என்ன மேஜரில் படிச்சிருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை கைட்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்பெஷல் கேஸ் அவங்க இல்லைன்னா அது பர்மிட்டட் டு கைட் இன் irrelevant subject in which she has at least 2 publication in the corresponding authors in journal enlisted in UGC website. நிறைய சப்ஜெக்டில் என்ன ஆகும்னா, இப்போ சில சப்ஜெக்டை வந்து மிங்கிள் ஆகும். சில சமயம் பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இதில் எல்லாம் பண்ணால் இன்டர் கனெக்டட். இப்போ மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மேஜர்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் ஆகிறதுனால அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால், அவங்க சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டான சப்ஜெக்டை அதில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் நிச்சயமாக இவங்க கரஸ்பாண்டிங் ஆத்தராக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்கள வந்து எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்போ தான் வந்து கைட்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து யூஜிசி வெப்சைட்டில் அந்த ஜேர்னல் லிஸ்ட்லேயோ இல்லை ஒரு புக்கை ஆத்தர் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட் கமிட்டி இன் த கன்சர்ன் சப்ஜெக்ட் அஸ் நாமினேட் பை வைஸ் சான்சலர். வைஸ் சான்சலர் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டிகிட்ட அந்த உங்கள் டிசிப்ளின் இல்லாமல் உங்களோட சப்ஜெக்ட் இதோட ரெலவெண்ட் அப்படிங்கிற அப்ரூவலை வந்து அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிலேருந்து வாங்கினா மட்டும்தான், வைஸ் சான்சலர் ஏற்கனவே அவங்கள நாமினேட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கினா மட்டும்தான் இவங்க கைட்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க. ரிசர்ச் அட்வைசர்ஷிப், அதாவது கைட்ஷிப் நார்மலி கிராண்டட் இன் 1 subject only. ஸோ மல்டிபிள் சப்ஜெக்ட் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுப்பாங்க. ரிசர்ச் அட்வைசர் கேனாட் ஹாவ் மோர் தென் 1 ரிசர்ச் அட்வைசர்ஷிப். ஒரு நபருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கோ ஒரு தடவை தான் ரிசர்ச் அட்வைசர்ஷிப் கொடுக்க முடியும், 2-3 கொடுக்க முடியாது. தேர் இஸ்
இஸ் எனி இஷ்யூஸ் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அமைஞ்சிச்சு, இல்லை வேறு ஏதாவது டிசிப்ளின்லையும் வாங்கியிருக்காங்க, இல்லை இந்த இதுலேயும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதோட டிசிஷன் வைஸ் சான்சலர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ ஃபார்தர் research supervisor in the field in which she or he has obtained his doctorate degree, but working as a regular member of the faculty in a different but related to the department, can guide scholars for PhD either in the field of doctoral research or area of his specialization department where he serves after obtaining the research advices in the area of his specialization in the department where he serves. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்ச் சூப்பர்வைசராக இருக்கிற பாரசன் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் சூப்பர்வைசராக இருக்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக்டர் டிகிரி டாக்டரேட் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டி இல்லை ரெகுலர் ஃபேக்கல்ட்டி அவங்க இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரீமும் மற்ற ஸ்ட்ரீமும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அவங்க கைட் பண்ணலாம். ஆனால் ரிசர்ச் எந்த டாக்டர் கமிட்டி ரிசர்ச் எந்த ஏரியா இருக்கோ அவங்க ஸ்பெஷலைசேஷன் ஏரியாவோ இல்லை அதுலேருந்து அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ணலாம். ஸோ அதுவும் அவங்க ரிசர்ச் அந்த ரிசர்ச் அட்வைசர்ஷிப் வாங்கினதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்களோ, அதாவது ஜேர்னல்லாம் லிஸ்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவங்க எதை பண்ணலாம் அப்படிங்கிறது ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு ரிசர்ச் அட்வைசர் எவ்வளோ வச்சுக்கலாங்கிறத நிச்சயமாக லெங்க்தி வீடியோ போயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நிச்சயமாக அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் CS பொன்கரையன் யூடியூப் சேனல். தேங்க்யூ.